போட்டோகிராஃபி எடுத்துட்டீங்கன்னா அப்படியே கேமரா கீழே இருக்கு. டிராமா கதைகள் மூலமா ஆடியன்ஸை தன்வசப்படுத்திய இயக்குனர் மித்ரன் ஜவஹர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த மேடை வந்து சாதாரண மேடை இல்லை, கடவுள் அமைத்த மேடை. கண்ணதாசன் சொல்லியிருக்காருல்ல, கடவுள் அமைத்து வைத்த மேடை, அது மாதிரி. ஸோ நான் ஏன் இங்கே இருக்கேன்னா, தன்ஷிகா என்னை என் படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க மாதவன் வச்சு நான் அடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அதிர்ஷ்டசாலி படத்தில் அவங்க வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கு இந்த படங்களும் பக்கத்தில் இருக்கலுமே சாட்சி. எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. தன்ஷிகா அந்த லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கடந்து அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்கு கூட நாங்கள்லாம் இருக்கோம். ரஜினி சார் சொன்ன மாதிரி ஆண்டவன் வந்து நல்லவங்களை வந்து சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். அவங்க பர்சனல் லைஃப் மட்டும் இல்லை, அவங்க கெரியரும் மிக அற்புதமாக இருக்கணும். அவங்களுக்கு எப்போதுமே என்னோட வாழ்த்துக்களும் பிரார்த்தனை இருக்கும். நன்றி. வணக்கம். இந்த மேடை தன்ஷிகா விஷால் சார் மாதிரி ஸ்பெஷலான மேடை மாதிரி நானும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். ஏன்னா யோகிடா கபாலியில் நீங்கள் பண்ண கேரக்டர் இருப்பார் இல்லையா, நல்ல ஞாபகம் இருக்குது. 2012 வந்து சென்னை கேகே நகரில் நாங்கள் விழித்திரு படம் ஷூட் பண்ணும்போது அங்கே ஸ்பாட்டில் ஒரு டைலாக் எழுதுனா வந்து, நீ நல்லா நடிக்கிறா, நீ மட்டும் சினிமாவுக்கு போனீங்கன்னா சூப்பர் ஸ்டாராக எப்படி நடிப்பேன் அப்படின்னு. அந்த டைலாக் எழுதி ஷூட் பண்ண அடுத்த வாரமே அவங்க கபாலி கமிட் ஆகிட்டாங்க வந்து. ஸோ நாங்களாம் ஸ்பாட்டில் பேசிப்போம், அந்த பாருங்க சென்டிமீட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு. தன்ஷிகா பற்றி பேச நிறைய இருக்கு. என்னன்னா நிஜமாவே அவங்க வந்து ஒரு சார் உதயகுமார் சார் சொன்ன மாதிரி ஒரு உயர்ந்த மனுஷி தான் வந்து. சில பேரோட நம்ம வந்து அடுத்த படம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோன்றதே சினிமாவில் பெரிய விஷயம் தான் வந்து. சில பேர் நல்லா இருக்கணும், எப்படியாவது அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்களோட கரியரில் அவங்களோட பர்சனல் லைஃப் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு தினம் நம்ம வந்து மனவளையில் வேண்டிக்கிறது சில பேருக்காக தான் வேண்டிப்போம். தன்ஷிகா அப்படியாப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர். வெளித்திரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு நைட்டில் நடந்த ஒரு படம். ஆக்சுவலி 11 மணிக்கு தான் ரோடு காம் ஆகும். நாங்கள் ஆனால் 6 மணிக்கே போயிருந்தோம். 11 மணிக்கு ஷூட் பண்ண ஆரம்பிப்போம் வந்து. நிறைய ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஒரு சென்னையில் அதெல்லாம் முதல் நைட்டு படம், அதுக்கப்புறம் தான் மாநகரம் வந்தது, உணவு மட்டும் கட்டிங்கெலாம் வந்தது. ஆக்சுவலி அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஆனால் என்னென்னா ஏன் சொல்கிறேன்னா, தன்ஷிகா வந்து 5 மணிக்கே எங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ எல்லாரும் என்னென்னா நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காலைல 6 மணிக்கு சீக்கிரம் போய் தூங்கிட்டு மறுநாள் ஷூட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமும் என் கூட இருந்து என்ன நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. சார் எப்படி ஷூட், அதாவது என்னென்னா நிஜமாவே வந்து ஒரு கேர் பண்ணிக்கக்கூடிய, எப்படி சார் நைட்டில் இவ்வளோ பார்க்குறோம், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, பட்ஜெட் இவ்வளோ போகுது அப்படின்னு சீரியஸாகவே ஒரு படத்தை பற்றினா கன்சர்ன் உள்ள ஒரு பர்சன். அவங்க ஒரு நல்ல புரிதல் உணர்வாங்க. ஆனால் வந்து விழித்திரு படத்துலனா எல்லாருக்கும் தெரியும், ஒரு தேவையில்லாத ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்தது, ஒரு கான்ட்ரவர்சி நடந்தது. அப்போ நிறைய பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எங்கிட்ட என்ன கூட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, மேடையிலிருந்து எல்லாருமே சிரிச்சாங்க, மீராக்கு நீங்களும் சிரிச்சிங்க, என்ன பண்ணுங்கன்னு வந்து. ஆக்சுவலாக அன்னைக்கு நைட்டு நான் தன்ஷிகாவோட பேசும்போது ஒரு குற்றநெறியோட தான் பேசினேன். இது நடந்திருக்க கூடாது. இப்போ அந்த நபரோட இது வரைக்கும் நான் பேசுறதே இல்லை அந்த சம்பவத்துக்கு பிறகு. ஆனால் அன்னைக்கு தன்ஷிகா வந்து நைட்டில் நான் பேசினேன் வந்து, தன்ஷிகா மன்னிக்கணும், இது நடந்திருக்க கூடாது, தப்பாகிடுச்சு அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் அதை விடுங்க சார், உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக
ஒரு நல்ல ஆக்ட்ரஸா அவங்க வந்து எப்பவுமே அந்த புரிதலுணர்வோடு இருக்கக்கூடியவங்க. நிறைய கஷ்டப்பட்டாங்க விழித்திருக்காக. ஆனால் விழித்திரை வந்து மேபி விஷால் சார் இருக்கக்கூடிய அந்த மேடை இருக்கிறதுனால அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் சரியான ஒரு மேடையாக இருக்குன்னு பார்க்குறேன். 2017 அக்டோபர் 16 படம் வெளியீடு அறிவிக்கும் போது தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து கூட்டமைப்பு வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு அந்த படம் அப்போ வந்து எனக்கு தீபாவளி வரைக்கும் 2 வாரம் இருந்தது. அந்த தீபாவளிக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு நாங்கள் அந்த டேட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேபி அந்த ஸ்ட்ரைக்னால சினிமாவுக்கு நல்லது நடந்ததா தெரியல, அது தெரியல. ஆனால் அதன் பிறகு நவம்பர் 3 நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய மழையில சிக்கணும். அதில் தனுஷிகா மாதிரியான அந்த படத்துல கிட்டத்தட்ட எனக்கு 6 கோடி ரூபாய் போச்சு. ஆனால் பணம் போனதை விட பெரிய விஷயம் இல்லை, தனுஷிகா மாதிரியான நிறைய பேரோட உழைப்பு வந்து நினைக்கும் போது ஒரு பெரிய மழையில கரைஞ்சு போச்சுன்னு வருத்தப்பட்டேன். இது இன்னைக்கு வரைக்கும் அந்த நஷ்டத்துல இருந்து நம்ம மீண்டு வருவதற்கான போராட்டமாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். மீறி அந்த படம் அந்த அக்டோபர் 6 ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தால் அந்த படம் இன்னும் தனுஷியாவுக்கு நிறைய படங்களை கொண்டு வந்திருக்கும். ஏன்னா தனுஷியாவோட உழைப்பு அவ்வளோ அழகா அவளை காமெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய கதை. அந்த சம்பவத்தை தான் தனுஷியா அவன்கிட்ட சொன்னாங்க, நல்ல ஞாபகம் இருக்கு. விஷால் சார் கூப்பிட்டு பேசினார், ஆறுதல் கொடுத்தாரு அப்படின்னு. மேபி லைவ் அங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து இல்லை சரி, நிச்சயமா அந்த ஆறுதலை அவர் வாழ்நாள் முழுக்க அவருக்கு நீங்க ஆறுதலாகவும் அவர் உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கணும். யோகிடா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து ஃபைட் மாஸ்டர், சினிமாட்டோகிராஃபர், எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா வந்து தனுஷியாவோட ஹேர் ஸ்டைல், பெண்கள் நிறைய முடி வளர்க்கணும், பெண்கள் இப்படித்தான் உடல் அடைவிக்கணும், பெண்கள் இப்படித்தான் எடுக்கணுங்கிறதே ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான். முதல்ல புரட்சியை வந்து முடியை அடுத்து எரியும் பெரியார் சொன்னார். ஸோ அதனால வந்து அந்த அந்த கெட்டப்பே ரொம்ப நல்லா இருக்கு. கபாலிக்கு பிறகு இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாகணும். தயாரிப்பாளர் சுரேஷ் சார், செந்தில் சார், இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா எல்லோருக்கும் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். நிச்சயமாக விஷால் சாரோட ஒரு கோரிக்கை, தனுஷியோட ஒரு நல்ல நண்பராகவும் அவங்க ஒரு நல்ல நடிகை, திருமணத்துக்கு பிறகு அவங்களை நீங்க நடிக்க அனுமதிக்கணும். அவங்க நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா நானும் அவங்களை பத்தி 4 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு புரியா ஆமா, அவங்க நடிக்கிறதுக்கு அந்த ஆள் தரேன், நீங்க நடிங்க. நீங்க நடிகர் நாயகத்தை வந்து ஏன் உங்க சம்பவத்துக்கு கோர்த்தீங்கன்னு தெரியல. மேபி வந்து அவர் முஸ்லீமா இருக்கிறவங்க, அவர் தன்னை பெரியாரியாரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லைண்ணா வேண்டாம் அப்படிங்களா, நபிகள் நாயகம் சொல்ற ஒரு கோர்ட்டை வந்து சொல்லிட்டு நான் உறவை முடிச்சுக்கிறேன். ஏன்னா பெண்கள் குறித்து வந்து நபிகள் நாயகம் வந்து எவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்தாருங்கிறதுக்கு வந்து சொல்றாங்க. எந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வழக்கப்படி, அறியாமை அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பிறந்தாலும் புதைச்சிருவாங்க. எந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வழக்கப்படி உயிரோடு புதைக்கவில்லையோ, அதனை இழிவாக கருதவில்லையோ, அதை காட்டிலும் ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கவில்லையோ, அத்தகையவனை இறைவன் சுவனத்தில் புகுத்துவான், அதாவது சொர்க்கத்தில் புகுத்துவான். பெண்களை தவிர உலகத்தில் எதுவுமே இல்லை, பெண்களை மதிப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து கௌதம் கிருஷ்ணா அவர்கள் இந்த கதையை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த ஆக்ஷன் மாஸ்டர் கணேஷ் குமார் அவர்கள் நல்ல ஆக்ஷன் அமைச்சு இந்த படத்தில் எங்களுக்கெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். இந்த படம் வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். வந்திருக்க எல்லா லெஜண்ட்ஸ்க்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு கௌதம் கிருஷ்ணா சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். விஷால் சார், தனுஷிகா மேமுக்கு என்னோட பெரிய விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். உங்களோட ஆக்டிங்கில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சாங் நாங்கள் மேக் பண்ணோம். லிரிக்ஸ் எழுதும்போது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார். ஆர்வி உதயகுமார் சாரோட படம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சவுண்ட் குமார் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ கூட. ஸோ உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் வேணும் இந்த படத்துக்கு. விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். விஷால் சார்,
இதில் எம்ஜிஆர்ன்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. விஷால் சாருக்கு 6 பேக் ஃபைட் எடுத்தது நான் தான், சோலோ ஃபைட். அந்த அந்த எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹீரோ அவர். அதே மாதிரி தனுஷ்கா மேம், அவங்க ஃபேமிலி நம்பர் மேபி, ஏன்னா தமிழ் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் ஒரே கிளாஸில் ஃபேன்ஸில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கோட்டரமலையிலும் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே நான் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேன்றது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிறுத்தையில் கார்த்திக் சாருக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுலேயும் அந்த வீட்டுக்கு வந்து அடிக்கும்போது அந்த எமோஷனல் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஒரு கொடிக்காக அடிக்கும்போது எனக்கு ரொம்ப உண்மையில அந்த ஆக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சமான ஒரு சீக்வன்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்ஸ். ஏன்னா எனக்கு நாட்டுப்பட்டுனா ரொம்ப பிடிக்கும். இந்த சோல்ஜர்ஸ் இப்போ பாருங்க, ஆப்ரேஷன் சிந்து 2 பொண்ணுங்க தான், 2 ஃபீமேல் ஸ்டார்ஸ். ஸோ இன்னைக்கு யோகிடா அவங்களும் இன்னைக்கு ஒரு ஸ்டார் தான். அவங்க சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். கௌதம் கிருஷ்ணன் சார் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் அந்த சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு, அடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் பூபதி சார் ரொம்ப நன்றி. அதுக்கான விஷயங்கள் அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா ஆங்கிள்ஸ் இருந்தாலும், கேமராஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருந்தாரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் சாங் பண்ணீங்க, சூப்பர் நைஸ், நல்லா இருந்தது. செந்தில் சார் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி பெறணுன்றது வாழ்த்துக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஃபீட்மெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க, விஜயசாந்திக்கு அப்புறம், விஜயசாந்தி மேமுக்கு அப்புறம்னா விஜயசாந்தி மேம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபைட் பண்ணுற ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க இப்போ வந்து நமக்கு ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் லேடி ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார்னா இவங்க தான் இருக்கும். அதனால் வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அனைவருக்கும் வணக்கம், மீடியா நம்பருக்கு வணக்கம், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவன்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு டைரக்டர் சார் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சார் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஃபைட் மாஸ்டர். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம். எங்கள் தன்ஷிகாவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு, நான் வந்துட்டு நிஜமாவே சொல்கிறேன், டெய்லியும் எனக்காக ப்ரே பண்ணும்போது ஒரு வார்த்தை தன்ஷிகாவும் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அவங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு வில் பவர், அப்புறமா சொல்கிறது. ஸோ அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, வெறித்தனம் அவங்க மேலே, அவங்க அன்பு மேலே அப்படி ஒரு வெறித்தனம் எங்களுக்குலாம். அவங்க கூட இருக்க எல்லாருமே அப்படி தான் இருப்போம். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அவங்க. சச் எ பியூட்டிஃபுல் லேடி. அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் ஒர்க்கர். நிறைய நான் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால தெரியும். அவங்க வந்துட்டு நான் தான் இருக்கிறது ரொம்ப டெடிகேஷன் ஃபீமேல்னு நினைப்பேன். அவங்க எனக்கே ரொம்ப டஃப் கொடுப்பாங்க, அவ்வளோ ஒரு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் ஐ லவ் தன்ஷிகா. அப்புறம் விஷால் சாருக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் இவ்வளோ சாங்ஸ் பண்ணாலுமே எனக்கு அட்ரஸ் கொடுத்த ஒரே சாங் வந்து அவனவன். அந்த அவனவன் சாங்கில் என்னை ரெக்கமெண்ட் பண்ணது வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது வந்து விஷால் சார் தான். இன்னைக்கு விஷால் சார் இல்லைன்னா இத்தனை படங்கள் நான் பண்ணிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ பாலா சார் கிட்ட வந்துட்டு நான் விஷால் சார் தான் வந்து எனக்கு பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அவங்க எனக்கு ஈக்குவலாக ஆடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஸோ அதுக்கு நான் இந்த மேடையில் விஷால் சாருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. ஆனால் ரொம்ப சைலண்டாகவே இருப்பார். ஸோ எனக்கு இந்த மேடையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தன்ஷிகா நாங்கள் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி எப்பவுமே நாங்கள் தட்டுறோம் தூக்குறோம். எவ்வளோதான் வந்துட்டு கீழே விழுந்தாலும் நாங்களும் எஞ்சி மண்ணெல்லாம் தட்டிட்டு நாங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி நாங்கள் திருப்பி வாருக்கு ரெடி ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நாங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 நல்ல உள்ளங்களும் இணைய போகுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இவங்க என்னைக்கும் இதே மாதிரி அன்போட அரவணைப்போட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த மேடையில் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வருகின்ற அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். மிக போராட்டத்துக்கு பிறகு இந்த யோகிடா திரைப்படம் இன்னைக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கு. அது போல இன்னைக்கு அதாவது மேடையில் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் எவ்வளோ வந்து இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டாக்டர் கௌதமன் சார் உள்பட நம்ம அஸ்டன்ட் கோரியோகிராஃபர் கணேஷ் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும். சிறுத்திலேருந்து இன்னைக்கு பல்வேறு திரைப்படங்கள் வந்து அவர் சிறப்பாக சண்டை காட்சி அமைக்கிறதுல அவர் ஒரு சிறந்த சன் மாஸ்டர் இருக்காரு.
என்னுடைய மாணவர் தான். இப்போ அவங்க வந்து பேராண்மை படத்துலேருந்து என்கிட்ட ஸ்டண்ட் கற்றுக்குறாங்க. சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், சினி ஸ்டண்ட். எனக்கு ஒரே பெருமை. ஏன்னா நான் வந்து இப்போ இல்லை, ஆவாரம்பு நந்தினிலேருந்து இந்தியா மேடம், அப்புறம் நம்ம ஜோதிகா மேடம், அப்புறம் நிறைய லேடி ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்துருந்தாலும் சாய் தன்சிகா அப்படின்றவங்க கற்றுக் கொடுத்தது என்ன பெருமைன்னா, நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம் முழுசா ஒரு பிளாக் பெல்ட் அளவில் இன்னைக்கு வந்து கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா சிலம்பத்தில் இருக்கிற அத்தனை உட்பிரிவுகளும் ஒற்றைச்சுருள், இரட்டைச்சுருள், ஒற்றை வால், வேல்கம்பு, வால் கடவுள், நீங்கள் அந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் நான் வச்சுருக்கேன். காலம் வரும்போது அது நிச்சயமாக வந்து எல்லோருக்கும் அது பார்வைக்கு வரும். தமிழ் தற்காப்பு கலை வந்து சிறப்பாக செய்வது வந்து எனக்கு சிறப்பு. நான் இன்னைக்கு சிலம்பத்தை முன்னெடுத்து பல விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு உதாரணமாக வந்து சாய் தன்சிகா அவங்களை சொல்லுவேன். இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், உங்களுடைய ஆதரவோடும் மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த தயாரிப்பாளர்கள், ஏன்னா அவங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாரும் யோகிடா யோகிடான்னு சொன்னதுனால கண்டென்ட் இல்லாதனால என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆண்மை நாட்டுல கம்மியானதுனால பெண்மைய கேலி செய்யக்கூடிய உலகமா இது மாறிடுச்சு. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேல கால் போட்டா பிரச்சனையா இருந்துச்சு, ட்ரெஸ் போட்டா பிரச்சனையா இருந்துச்சு. நாங்க ட்ரெஸ்ஸே போடுறதுனால உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்க தோணுது. அதனாலதான் லாஸ்ட்ல மேடம் வந்து என்ன பத்த வச்சு நாங்க அடிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பத்த வச்சாங்க. இந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன், டீமுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக எல்லாம் வரல. டைரக்டர் இந்த மாதிரி பேசுறத பார்த்து அவரே டைரக்டா என்ன கூப்பிட்டாரு. இதுல ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமானாரு. 2-3 கோட் சீன்லாம் அனுப்பி, அது நான் பிறக்காத காலத்துல லட்சுமி மேடம் பேசினேன், அது கிட்டத்தட்ட 6 பக்கம் இருக்கும் போல இருக்கு. என்னடா இது நமக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி படிச்சு பார்த்து கேட்டு ஒரு 3 நாள்ல ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா 2 விஷயம். மேடம் தான் இதுல நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்துல நடிக்க போறேன் நான் இன்னைக்கு 2 நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன். நம்ம பீத்திக்கிறது ஒன்று தானே, எப்போதானே ஒரு படம் வரும். அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சாங்களாமே அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது இல்லை, யூடியூப்ல வர கண்டென்ட் தான் நானும் பார்த்திருக்கேன். சீரியஸா நான் போய் அந்த 2 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் எனக்கு ஷூட்டு. ஒவ்வொரு ஷாட்லயும் பக்கத்துல நின்று அவ்வளோ அழகா சூப்பருங்க, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம், இன்னும் அழகா கரெக்ட் பண்ணலாம், நீங்க தைரியமா கேளுங்க என்ன பார்த்து, ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு. ஸோ அவ்வளோ அழகா கியூட்டா சொல்லி கொடுத்தாங்க. மேம் நீங்க ஒரு வருங்காலத்துல டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்கு, ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பரா வந்து டைரக்ஷன் பண்ணாங்க. ஐ லவ் யூ மேம், உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ. உதய் சார், நீங்க எப்படி எங்க டார்லிங்க பார்த்து ஒரு குழந்தைன்னு சொல்லலாம், அவர் ஆம்பளை எப்படி தெரியும்னு கேட்டாதீங்க, அவரோட ஆம்பளை படம் நீங்களா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த படம் ரொம்ப நல்ல படம், பெண்களுக்கான படம். எப்பவுமே பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ளதான் இருக்கணும், புருஷனுக்கு தான் வேலை செய்யணும், குழந்தைங்களெல்லாம் பெற்று கொடுக்கணும்னு இருக்குல்ல. நாங்க தேசிய கொடிக்காகவும் கேர்னலாகவும் இந்த நாட்டுல உயர்ந்து நிற்போம். எங்க வேணாலும் எதுக்கு வேணாலும் சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்க தயாராயிட்டோம். அப்படிங்கறதுக்காக பெண்கள் படம் வந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி, சோசியல் மீடியா, அரசியல் எல்லாத்துலயுமே நீங்க அடக்கி வைக்கிறீங்க. எப்போதான் ஒரு படம் வருது, அவங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு, பெண் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு பத்திரிகையாளர்களே நீங்க. விஷால்னா உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஊரே கேட்டுச்சு. உங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ரெடியா இருக்கேன். இனிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் ஆதரித்தாலும் தவறுதான், எத்தனை பேர் எதிர்த்தாலும் உண்மைதான். 8 வருட சர்வீஸில் 10 முறை டிரான்ஸ்ஃபர் பெற்ற போலீஸ் அதிகாரியாக மேடம் சாய் தன்சிகா இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். இப்படத்தின் உணர்வுகளை துல்லியமாக படம் பிடித்த ஒளிப்பதிவாளர் SK பூபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்புரான், லூசிபர் போன்ற படங்களின் இசையமைப்பாளர் தீபக் தேவ் அவர்கள் இப்படத்தின் பின்னணி இசையை அற்புதமாக செய்து கொடுத்தார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். இப்படத்திற்கு விறுவிறுப்பாக எடிட் செய்த
ஜி சசிகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். யோகிடா படத்துக்கு 6 சண்டை காட்சிகளை மிக சிறப்பாக அமைத்த கணேஷ் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படத்தின் வேறாக இருந்து எங்களை வளர்த்த கோவை ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் உரிமையாளர் எங்கள் அண்ணன் திரு சிவகணேஷ் அவர்களுக்கு நன்றி. இப்படத்தின் தயாரிப்பாளர் மோனிகா பிலிம்ஸ் செந்தில்குமார் அவர்களை பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்வமித்ரா அவர்கள் இந்த படத்தின் ஒரு பாடலுக்கு இசையமைத்துள்ளார். அவருக்கு என்னுடைய நன்றிகள் மற்றும் அனைத்து டெக்னீஷியனுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்து வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.